அன்பா, அமைதியா, நிதானமா பேசி சாதிக்க வேண்டிய சில விஷயங்கள கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியோ, இல்ல அதிகார தோரணையில பேசியோ சாதிச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க சில பேரு. ஆனா, அது அவங்களோட கோபத்தையும், அரக்க குணத்தையும் வெளிப்படுத்தி, அவங்கள நிம்மதி இல்லாம தான் ஆக்குமே தவிர, அவங்க நெனச்ச காரியத்த நெனச்ச நேரத்துக்குள்ள முடிக்க வைக்காது. எதிர்பார்ப்பு இல்லாம வாழ கத்துக்கோங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது. கஷ்டங்களும், கவலைகளும் உங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு நெனச்சு புலம்பாதீங்க. இங்க சந்தோஷத்த மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. சில கெட்ட விஷயங்கள நம்ம மறக்கணும் அப்படின்னா, பல நல்ல விஷயங்கள்ல நம்ம கவனத்த செலுத்தி தான் ஆகணும். அதனால உங்களோட மனச மாத்திக்கோங்க. வாழ்க்கைய அனுபவிச்சு வாழுங்க. கேட்டு பெறக்கூடிய அன்புல உண்மை இருக்காது. கேட்காம கொட்டக்கூடிய அன்புல மதிப்பு இருக்காது. நமக்கு புடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்றதுல நம்ம ஜெயிச்சிடுறோம். ஆனா அதே உண்மைய அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கும்போது தான் தோத்து போயிடுறோம். கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் நிம்மதிய தேடுறோம். நிலைக்காதுன்னு தெரிஞ்சும் உறவுகள தேடுறோம். தேடல் தான் வாழ்க்கை அப்படின்னு தெரியறதுக்குள்ள பலமுறை நம்ம விழுந்து எழ வேண்டியதா இருக்குது. வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள், முடிஞ்ச வரைக்கும் யார பத்தியும் நம்ம புறம் பேசாம இருக்கணும். நம்மள எப்பயுமே மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு நபர பத்தி நமக்கு முழுசா தெரியாம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. யாருக்கும் நம்ம பாரமா இருக்கவும் கூடாது. எந்த ஒரு செயலையும் முயற்சி செஞ்சு பார்க்காமலே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சா மறைக்காதீங்க. நல்லது செஞ்சீங்கன்னா அத சொல்லி காட்டாதீங்க. கோபத்துல வார்த்தைகளை எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. சந்தோஷத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. துன்பத்துல யாரையும் எடை போடாதீங்க. உங்களோட இன்பத்தை வெளிப்படுத்தி பெருமை அடிக்காதீங்க. இல்லாததை தேடி அலையாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. இந்த உலகத்துல ஆடம்பரமா வாழ்றதுக்கு கூட போராட வேண்டியதில்ல. ஆனா நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு காலம் முழுக்க நம்ம போராட வேண்டியதா தான் இருக்குது. நல்லவங்கள மாறி நடிக்கிறவங்கள இந்த உலகம் டக்குன்னு ஏத்துக்கும். ஆனா நல்லவங்களாவே வாழ்றவங்கள ஏத்துக்கிறதுக்கு மறுக்கும். பொய் சொன்னா உடனே நம்பிரும். உண்மையை சொன்னா அதுக்கு பல சாட்சிகளை கேட்கும். பணம் தான் பெருசு அப்படின்றவங்கள பாராட்டும். அன்பு தான் வாழ்க்கை அப்படின்றவங்கள பாடா படுத்தும். அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழவும் செய்யாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கும். அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் குறைகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லாமல் மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆக இந்த உலகம் நம்மளை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். அதனால நம்ம நல்லவங்களா இருக்கிறதுல தப்பு கிடையாது. அதை மற்றவங்க கிட்ட நிரூபிக்க நினச்சி நேரத்தை வீணடிக்கிறது தான் தப்பு. ஒரு நபர் நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அக்கறையாக இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்களோட உலகம்னு நினச்சி வாழ்கிறாங்க. நமக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படின்னும் போது அப்படிப்பட்ட நபரை நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா போலியாவும் இருந்துக்கிட்டு அதிகாரத்திலையும் ஆள நினைச்சா அது முடியுமா? அன்புக்கு தான் மனசு அடிபணிஞ்சு போகுமே தவிர அதிகாரத்துக்கு இல்ல. அடுத்தவங்களோட சிந்தனைகளை பாடமா வச்சு கூட வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஆனா உழைப்பு எப்பயுமே நம்மளோடதா தான் இருக்கணும். நிலைமை மாறுச்சுன்னா மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்றதெல்லாம் பொய். நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்தாலே நம்ம நிலைமை மாறிரும் அப்படின்றது தான் இங்க உண்மை. தோல்வியை சந்திக்காத மனுஷன் முழு மனுஷனா ஆக முடியாது. அதனால தோல்வியை பார்த்த உடனே துவண்டு போயிடாதீங்க. திரும்பவும் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. நம்ம ஒரு நபர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க இல்லை அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும்போதே தெரிஞ்சிரும். அதை மீறியும் அந்த விஷயத்த அந்த நபர்கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது கல்லுக்கிட்ட கதை சொல்கிறதுக்கு சமமாயிரும். அதனால இப்படிப்பட்ட நபர்களை ஒன்று கொஞ்சம் விட்டு பிடிங்க. அப்படி இல்லைன்னா விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க. இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா சும அதிகமாயிரும். அப்புறம் உங்களால் சுமக்க முடியாமல் போயிடும். நம்மளை கண்டும் காணாமலும் இருக்கிறவங்கள நம்மளும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது சரிதானோ அப்படின்னு சில சமயங்களில் தோணுது. அதுக்கு காரணம் நம்ம தான் அந்த நபர் வேணும் அப்படின்றதுக்காக வழியக்க போய் நம்மளோட அன்பை வெளிப்படுத்தி பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க நம்ம வேணாம் அப்படின்றதுல தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால யார் நம்மளை எந்த இடத்துல வச்சு பழகுறாங்களோ அதே எல்லைக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசளவில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திறமைகளை வளர்த்துக்காம தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள விட கவனமாக உழைக்கிறவங்க தான் இங்கே முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருங்க. பயத்துக்கு இங்கே இடம் கிடையாது, பலத்துக்கு மட்டும்தான் இடம் உண்டு. அதனால உங்கள் பயத்தை தூக்கி எறிங்க, துணிச்சலை வளர்த்துக்கோங்க. என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் மட்டும் எப்படியாவது முன்னேறிடுங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நேர்மையானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க.
ஒரு நபரை வாழ்க்கையில் சுயமாக சிந்திக்க விடாமல் தடுக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, பழக்கத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள். 2வது, பிறர் முன்னாடி தன்னை பளபளன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி போலியான வாழ்க்கையை வாழ நினைக்கக்கூடிய ஆடம்பரம். உங்களோட ரகசியங்கள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுக்கு மதிப்பு. எப்போ அது அடுத்தவங்களோட காதுக்கு போகுதோ அப்பயே உங்களோட மரியாதையும் சேர்ந்து போயிடும். அதனால சில விஷயங்களை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மனுஷங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க.